ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு யூசர் ரிக்வஸ்ட்டை நம்ம பார்ப்போம். ஜிடெக் 5035 அப்படின்ற யூசர் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பற்றி கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் ஓசன் லேயர் பற்றி பேசுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை நான் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கான்டென்ட் விரும்ப வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் எர்த்தோட மேக்னெட்டிசம் பற்றி, அப்புறம் நம்ம அயனோஸ்பியர், அப்புறம் ஓசோன் லேயர் பற்றியும் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே ரிலேட்டட் தான். நம்ம இது ரொம்ப பெரிய டாபிக். இது நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெப்த் வேணா கூட ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம போகலாம். சரிங்களா? எர்த் ஃபார்ம் ஆகி அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 பில்லியன் இயர்ஸ் இருக்கும். அதில் மேக்னெட்டிசம், எர்த்தோட மேக்னெட்டிசம் ஃபார்ம் ஆனது ஒரு 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் எர்த் மேக்னெட்டிசம் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இது ஒரு உதாரணம் எடுத்துங்க. இது மேக்னெட் கிடையாது, சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக சொல்கிறேன். இது இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? பார் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா 2 போல் இருக்கும். ஒன்று நார்த் போல், அப்புறம் சவுத் போல். ஸோ இப்போ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி போகும் அப்படின்னா, எப்பயுமே நார்த்லேருந்து சவுத்துக்கு ட்ராவல் ஆகி வளைஞ்சி வரும். சரிங்களா? இதே மாதிரி 2 சைடும் நார்த்லேருந்து சவுத்துக்கு ட்ராவல் ஆகி வளைஞ்சி வரும். ஸோ இதுதான் ஒரு பார் மேக்னெட்டில் நடக்குது. ஸோ இப்போ எர்த் பார்த்தீங்க அப்படின்னாலும் எர்த்தும் ஒரு மெகா சைஸ் பார் மேக்னெட் தான். உங்களுக்கு ஒரு நார்த் போல் ஒன்று இருக்குது, சவுத் போல் இருக்குது. அப்புறம் மேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் ஆகி சவுத் போலில் மீட் ஆகுது. ஸோ ஆனால் இது எப்படி கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னன்னா, எர்த்தில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. இது சிம்பிளாக நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப டென்ஸான லேயர், அதில் ராக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் லேயர் வெறும் லிக்விடு தான், ஹாட் லிக்விட். அது தேர்ட் லேயர் சூப்பர் டென்ஸாக இருக்கும். டென்ஸாக ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இப்போ இது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு தண்ணியை எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். ஏன்னா அது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து காம்பேக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி என்னன்னா, இந்த தேர்ட் லேயருக்கும் ஃபர்ஸ்ட் லேயருக்கும் நடுவில் லிக்விட் இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற எனார்மஸ் ப்ரெஷர்னால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சென்ட்ரலில் இருக்கிற லேயர் டென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப சாலிட் ஆயிடுச்சு. அது பியூர் அயன் தான். ஸோ அப்படிதான் அந்த சென்ட்ரல் லேயர் ஃபார்ம் ஆகி டென்ஸாக இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்லையும் அப்படிதான் நடக்கும். மேலே இருக்கிற அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இன்னர் கோர்ல உங்களுக்கு டென்ஸ் ஆகிடும். இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. சரிங்களா? அவுட்டர் கோர், மிடில் கோர், இன்னர் கோர் அப்படின்னு. பட் ஆனால் ஒரு புரிதலுக்காக ஒரு மேஜர் 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் நம்ம ராக் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் செகண்ட் ஜஸ்ட் மேக்மா தான். தேர்ட் லேயர் டென்ஸா இருக்கு. சரி, இப்போ இந்த காந்தக எனர்ஜி எப்படி உருவாச்சு அப்படின்னா, இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். ஸோ அது நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துங்க. சைக்கிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டைனமோன்னு ஒரு பார்ட் ஒன்று இருக்கும் சைக்கிள்ல. நீங்க சைக்கிளை மிதிக்க மிதிக்க என்னன்னா, அந்த டைனமோ சுத்த ஆரம்பிச்சிடும். மேல இருக்கிற போர்ஷன் அது என்ன பண்ணுன்னா, அந்த டயரோட அந்த ரிம்ல உரச ஆரம்பிக்கும். அது சுத்த சுத்த உங்களுக்கு என்ன லைட் எரியும். ஸோ எப்பயுமே நம்ம சைக்கிளில் போகும்போது லைட் வேணும் அப்படின்னா, அந்த டைனமோ நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஆன் என்னன்னா அது உரசுற மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும். சரிங்களா? இப்போ இது ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபல். இது இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல் என்னன்னா, உங்களுக்கு 3 விஷயம் வேணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வேணும், இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வேணும், மூணாவது உங்களுக்கு ஏதோ ஒரு மோஷன் வேணும். சரிங்களா? இந்த 3 வச்சு நீங்க ரொம்ப மேஜிக்கெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ 2 இருந்தா 3 கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களால இந்த மோஷனை கிரியேட் பண்ண முடியும். அதை ஏதாவது சுத்த வைக்க முடியும். அதுதான் நம்ம இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, வேற பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று சுத்துது அப்படின்னா உங்களால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது 3 ஆக்சிஸ்ல இருக்கு.
சரிங்களா? இப்போ வேற சினாரியோ, இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கு, வேற ஒன்று சுத்துது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னெட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து கான்செப்டாக வைக்க போகிறோம். இப்போ என்னன்னா ஒரு மேக்னெட்டிசமை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஒரு ஏதோ ஒன்று சுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் விரல் வந்து இப்படி வச்சுட்டு இருக்கேன்னா இது எல்லாமே பெர்பெண்டிகுலர். இது எக்ஸ் ஆக்ஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அது வந்து இது வந்து ஜி ஆக்சிஸ், எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கக்கூடாது. இப்போ மேக்னெட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து இருந்தால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. ஸோ இப்போ ஒரு மேக்னெட் கிரியேட் பண்ணால் ரெண்டு விஷயம் தான் வேணும். ஒன்று எலக்ட்ரிசிட்டி வேணும், இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று சுற்றணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பூமிக்கு வரும். பூமியில் வந்து மேக்னெட்டிசம் வந்து ஒரு பெரிய மெகா சைஸ் மேக்னெட் அது. ஸோ இதே பிரின்சிபலில் தான் வந்து அது ஒர்க் பண்ணுது. இது வந்து டைனமோ பிரின்சிபல் தான், இதே பிரின்சிபல் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ பூமி பார்த்தீங்கன்னா அந்த பூமி அவேஸாக சுற்றுது. ஆனால் அந்த இன்னர் அந்த மிடில் கோர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வேற பேஸில் சுற்றுது. அது வந்து அது சுத்த ஆரம்பிச்சு பல பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எர்த்தோட அவுட்டர் கோர் தான், அவுட்டர் லேயர் மட்டும்தான் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு கோர் வந்து ரொம்ப பரஃபாஸ்டாக சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து லிக்விட், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அவ்வளோ கிடையாது. ஆனால் எர்த்துக்கு வந்து கிராவிட்டி புல் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து எர்த் வந்து சுத்துது. இப்போ வந்து ஒரு இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ கிளாஸ் எடுத்துக்கோங்க, கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கிளாஸை சுத்துறீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட்ல தான் சுத்தும். அப்புறம் நீங்க கிளாஸ் சுத்த தண்ணி வேற ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளில சுத்துற ஸ்பீடும் உள்ள சுத்துற ஸ்பீடும் டிஃப்ரெண்டா இருக்கும். உள்ள இருக்கிறது இன்னும் ஃபாஸ்டா சுத்தும், வெளில இருக்கிறது வந்து நீங்க ஸ்லோவா தான் சுத்திங்க, ஆனா தண்ணி ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எர்த் வந்து வெளியில வந்து ஸ்லோவா சுத்தினாலும் உள்ள இருக்க அந்த கோர் வந்து ஃபாஸ்டா சுத்துது. சரிங்களா? இப்போ இந்த விரல் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு, நம்ம வந்து சுத்துது. சரிங்களா? ஒரு சுத்துற திங் வந்து உள்ள நடக்குது. ஸோ உள்ள இருக்கிற அந்த கோர் வந்து சுத்திட்டு இருக்கு. சரி, எலக்ட்ரிசிட்டி உள்ள எப்படி கிரியேட் ஆகுது? ஏன்னா அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல் கொலிஷன்ஸ்னால அந்த அது பேர் வந்து கன்வெக்ஷன் அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ சன்ல இருந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து ரேடியேஷன். சரிங்களா? அது வந்து அந்த ரேஸ் வந்து உள்ள வந்து ரேடியேஷன்ல வருது. அதே மாதிரி எர்த்ல இருக்கிற கோர் வந்து செம ஹாட். சரிங்களா? நல்ல ஹை ஸ்கேல் டெம்பரேச்சர். அது அந்த டெம்பரேச்சர் வந்து கன்வெக்ஷனா வெளியில போகுது. கன்வெக்ஷன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ மைக்ரோவேவ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஒரு ஹீட் ஒன்று வெளியில் வரும். சரிங்களா? அந்த இல்லை அவன் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆனாக இருக்க அவன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஹீட் ஒன்று வெளில வரும். அதுதான் கன்வெக்ஷன். ஸோ இப்போ வந்து எர்த்லேருந்து அந்த கன்வெக்ஷன் வந்து நடக்குது. அது வந்து என்னன்னா இந்த போரஸ் ராக்ஸ் மூலியமா அந்த கன்வெக்ஷன் கரண்ட் வெளியில் வந்துடும். அது அந்த ஹீட் வெளியில வரதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் நல்லா ஆப்டிமலா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கன்வெக்ஷன் கரண்ட் வந்து வெளியில வரும்போது என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிடும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் சின்ன சின்னதாக ஈவெண்ட்டாக நடக்கும். ஆனால் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பார்க்கணும். ஸோ இந்த இந்த மோல்டன் பார்ட்டிகல் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற இன்னர் கோர் அது கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபினாமினலில் வந்து கன்வெக்ஷன் கரண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து இப்போ ரெண்டுமே செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன உங்களுக்கு மோஷன் ஒன்று இருக்குது, உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சின்ன சின்னதாக வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா மேக்னட்டிசம் வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன, ஒன்று சுற்றணும், இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா அவங்களுக்கு வந்து மேக்னெட் கிரியேட் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து எர்த்துக்கு வந்து ஒரு மெகா சைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட்டாக இருக்கிறதுனால வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நார்த் போல் சவுத் போல் இதுதான் இருக்கு. அதனால தான் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து மேலேருந்து இப்படி சுரண்டு இப்படி வரும். ஆனால் நீங்கள் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ரொம்ப டேப்பரிங்காக இருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நிறைய டைம் நம்ம யோசிப்பேன், என்ன அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக தானே வரணும், ஒரு பார் மேக்னெட்டில் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் எர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கம்மியான ரவுண்டாக இருக்கும், இன்னொரு சைடு பெருசாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அந்த எர்த் வந்து எந்த சைடு வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த சன் ரேடியேஷன்ஸ் வந்து என்னன்னா அது ஒரு ஃபோர்ஸ். அது என்னன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து சின்னதாக ஆக்கி விட்டுரும். ஆனால் இந்த சைடு வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபோர்ஸ். அதனால மூன் மட்டும் தான் இருக்குது. அது அதர் சைடு நைட் டைம்ல வந்து மூன் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அதனால வந்து கம்ப்ரஸ் அவ்வளோ ஆகாது, அதனால தான் டேப்பரிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அயனோஸ்பியருக்கு வந்து ஜம்ப் பண்ணோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் டாபிக். இப்போ அயனோஸ்பியர்ன்றது என்னன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு
1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு அயனோஸ்பியர். அயனோஸ்பியர்னா ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா சூரியனோட ரேடியேஷன்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள வரதுனால வந்து என்னன்னா அது வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து அயனைஸ் பண்ணிடும். அயனைஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம்ல ஒரு ஆட்டம்ல வந்து ஒரு எலக்ட்ரான் கலந்து போச்சு அப்படின்னா அது வந்து அயனைஸ்ட் அப்படின்னும். அந்த எலக்ட்ரானை கழட்டுறதுக்கு பெரிய ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் வந்து சன் ரேடியேஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அந்த அயனைசேஷன் லேயர்ல தான் வந்து அதை தாண்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சன்னோட ரேடியேஷன்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா அது வந்து அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தாண்டி வேற ஏதாவது தப்பிச்சிச்சுன்னா அயனோஸ்பியர் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அயனோஸ்பியர் வந்து தாண்டி வந்தது அப்படின்னா அடுத்த லேயர் வந்து நம்மளுக்கு வந்து ஓசோன் இருக்கு, சரிங்களா? ஸோ ஓசோன் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் வந்து 3 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஒன்னா செஞ்சுச்சுன்னா வந்து அது ஓசோன், சரிங்களா? அதனோட பேர் வந்து ஓசோன். இப்போ ஓசோன் வந்து என்னன்னா நம்ம நேச்சுரலாவே இருக்கு, ஆனா அது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஒரு லேயரா இருக்கு. அது வந்து ரொம்ப கீழே இருக்கு, எர்த்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து என்னன்னா நம்மளுக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஓசோன் லேயர் வந்து டிப்ளீட் ஆகிறதுக்கு வந்து ஒரே ஒரு எனிமி தான். அந்த எனிமி வந்து என்னன்னா குளோரின் தான். எந்த எந்த காம்பவுண்ட்ல இருந்து உங்களால குளோரின் வெளியில எஜெக்ட் ஆகுதோ அந்த குளோரின் என்ன பண்ணும், ஓசோன்ல ரியாக்ட் ஆகி அது வந்து ஒரு ஆட்டமை ஸ்டீல் பண்ணிடும். ஸோ O3ன்றது O2வா மாறிடும். அதனால தான் வந்து ஓசோன் வந்து டிப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஓசோன்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் மோஸ்ட்லி இந்த அண்டார்டிகால தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல இந்த ஹோல்ஸ் இருக்கு. பட் அந்த குளோரினோட ஆட்டம்ஸ் வந்து என்னன்னா அந்த கரண்ட்னால வந்து என்னன்னா அண்டார்டிகால போய் செல்றோம். அந்த கரண்ட் வந்து என்ன கரண்ட், நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட், சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நீங்க மேல இருந்து இப்படி வந்து கீழே சவுத் போல தான் வந்து முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த நம்ம பண்ற இம்பேக்ட் வந்து ஹியூமன்ஸ் வந்து என்னன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை ரவுட் பண்ணி போல்ஸ்க்கு கொண்டு போயிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால தான் வந்து போல்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரா சில டைம் நம்ம அன்ஹாபிட்டடா முடிஞ்சிடும் ஃபியூச்சர்ல, எல்லாமே அங்கதான் போய் முடியுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓசோன்ல வந்து ரொம்ப தின்னஸ்ட் லேயர் இருக்கிறது வந்து சவுத் போல்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதுதான் வந்து நம்ம ஹியூமனோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. சரி, இப்போ வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணோம். இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தோம். அதில் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாச்சு அப்படின்னு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லே இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன பாசிட்டிவாக நடக்குது, சன் ரேடியேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கிராஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அயனோஸ்பியர் தான். ஏன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து அயனைஸ்ட் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும் வர ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வந்து சோலார் வேவ்ஸ்னுவாங்க. அப்புறம் வந்து போலார் வேவ்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அயனோஸ்பியரை தாண்டி வெளியில உள்ள வந்துச்சு அப்படின்னா ரேடியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓசோன் லேயர் இருக்கு. ஸோ ஓசோன் லேயர் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ண அதை தாண்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு டைரக்டா வந்து எர்த்துக்குள்ள வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து அது ஒரு திங் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. சரி, இது வந்து என்னன்னா அகைன் இந்த டாப்பிக்கை வந்து நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்லாமே சொன்ன வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ ரிக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? பார்க்கலாங்களா? பாய்.